வணக்கம். ஓபிஎஸ் திமுகவுல போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அது எடப்பாடி பழனிசாமி பண்ண அலட்சியம். 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். அம்மாவானால அடையாளம் காட்டப்பட்டவர். விசுவாசி அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டப்பட்டவர். அதுவே போதும் ஓபிஎஸ்க்கு. அவர் தான் அதிமுகவோட அடுத்த முதலமைச்சர், அடுத்த நபர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சின்ன ஒரு விஷயம், பாஜக பண்ண ஒரு விஷயம் வந்து அவர் வந்து எப்படி சசிகலா முதலமைச்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்தாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி எடுத்தார். அவர் கையில் எடுத்து ஓபிஎஸ்ஸை தர்மயுத்தம் பண்ண வச்சு, அப்புறமா பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் பொதுக்குழுவில் ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து வரும்போது அவர் ஓபிஎஸ் எப்பயுமே வழக்கமாக செய்கிறது தான். அவர் பாஜக மேலிடத்தோட போய் பேசியிருக்கிறாரு. நீ ஏன்பா, அவர் பொதுக்குழு தானே நடத்துகிறான், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நீ போய் தலைமை அலுவலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்துருக்காரு. ஏற்கனவே பாஜக அவர் தலைமை அலுவலகத்துக்கு போகிறாரு, நீ அங்கே ஏதாவது ஆளை செட் பண்ணி வை அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே 10-15 நாளாக அங்கே அதை தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் அடித்தடி. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கதவெல்லாம் உடைச்சிட்டாங்க. தலைமை அலுவலகங்களுக்கு கோயில் மாதிரி அப்படி இப்படிலாம் பேசினார். அப்படிலாம் பேசினவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பாஜக சொல்லி தான் எல்லாமே செஞ்சுருக்கிறார் ஓபிஎஸ். அதே போல் தான் தர்மயுத்தம் நடத்துகிற போதும் சரி, அது ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி தான் பண்ணார். அதுக்கப்புறமா பிரதமர் மோடி சொல்லி தான் அதிமுகவுக்குள்ளே வந்தார். கட்சி இப்படியே விடக்கூடாது, 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்குது, நம்மளும் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி வச்சு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து ரெட்டையில சின்னம் மதுசூதனுக்கு கிடைக்கிது. ஓபிஎஸ்ஸும் இது பண்ணுறாரு. சின்னம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா கட்சி, சின்னம் இருக்கிற இடத்துல தான் கட்சி இருக்கும், எல்லாருமே இங்கிட்டு வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அந்த சைடு பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிட்டு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராகவே பண்ணுறாரு. கட்சியில் நம்ம தானே ஒருங்கிணைப்பாளர், நம்ம தானே எல்லாமே. ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு எப்படி விசுவாசி அப்படின்னா, அவர் வந்து தன்னை ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகும்போது கட்சியில் முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே கட்சியை அப்படியே ஒப்படைக்கிறார், முதலமைச்சர் பதவியை அப்படியே ஒப்படைக்கிறார். அப்போ வந்து அவருடைய பையன் திருமண விழாவில் பேசும்போது கூட ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, எந்த நம்பிக்கையில் நம்ம கொடுத்துட்டு போகிறோமோ அதே நம்பிக்கையோட நம்மள்கிட்ட வந்து திரும்பவும் அந்த கட்சி பதவியை அப்படியே ஒப்படைக்கிறாரு. இப்படிப்பட்டவர் வந்து அரசியலில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ரொம்ப விசுவாசி, பாரதன் அப்படின்லாம் பேசினாங்க. இதில் என்ன இருக்குது, அவர் ஜெயலலிதா ஆளுமை மிக்க ஒரு தலைமை, ஜெயலலிதா நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கட்சி தலைமை வந்து அந்த பதவியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஜெயலலிதா வந்தோன்னே அந்த பதவியை அப்படியே ஒப்படைக்கிறாரு, எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அப்படியே ஒப்படைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்க ரொம்ப ஓவர் பில்டப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணிருக்கும். ஆனால் சசிகலா அதே ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை. சசிகலா எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதே முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சிறைக்கு போன பிறகு சிறையிலே வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இது எப்படி இருக்கும்? அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா பரவல் ஒரு 15 நாள் வந்து பெங்களூர் சிறைச்சாலை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெங்களூர் சிறைச்சாலை கொடுக்குற அந்த 15 நாள் கொடுக்காதீங்க, 5 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 கண்டிஷன் போட்டு 5 நாள் தான் டைம் கொடுக்குறாரு. பரவல்லேருந்து வெளியே வரவங்களும் வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரியில் போய் அவங்க கணவரை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு இருந்து யாரையுமே சந்திக்கக்கூடாது, சொந்தக்காரங்களையும் சந்திக்கக்கூடாது, செய்தியாளர்களையும் சந்திக்கக்கூடாது, யாரையுமே சந்திக்கக்கூடாது. அப்போ ஒரு வேளை செய்தியாளர்கள் சந்திச்சாங்கன்னா இவங்க அங்கே நடந்த சில விஷயங்கள், உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. அவ்வளவு கொடுமையை வந்து தன்னை முதலமைச்சராக்கிட்டு போனவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை சசிகலாம் வச்சாங்க. அதே போல தான் ஓபிஎஸ்க்குமே. ஓபிஎஸ்ஸை ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க, பொதுக்குழுவில் ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியை விட்டு நிப்பாட்ட போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக்க போகிறாங்க அப்படின்னா இது வந்து கட்சிக்கு விரோதமான ஒரு செயல். இவர் உடனே ஓபிஎஸ் என்ன செய்வார், அவர் பாஜக தான் போய் நிற்பார். பாஜக போனோன்னா பாஜக என்ன சொன்னாங்க, உனக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க, கட்சி தலைமை ஒன்னது, நீ கட்சி அலுவலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏற்கனவே பாஜக மேலிடம் இது மாதிரி ஓபிஎஸ் இது மாதிரி பண்ணுறாரு, என்ன செய்யலாம், நீ கட்சி அலுவலகத்தில் ஆதரவாளர்களை நிப்பாட்டி வச்சுக்க. 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை, அடிதடி பயங்கரமான இது. ஓபிஎஸ் அதனால கதவெல்லாம் உடச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னமும் அந்த குற்றச்சாட்டு, நாங்கள் தெய்வமாக கும்பிட்ற இடம்ப்பா, நாங்கள் எங்களுடைய கோயில் பாது, அந்த கோயிலே போய் கொள்ளையடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் இதே கொடநாடு வந்து அம்மாவோட இன்னொரு ஆஃபீஸு. ஆனால் அங்கே போய் கொள்ளையடித்தது, போனது, வந்தது இதெல்லாம் பற்றி எடப்பாடி பழனிசாமி என்னை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க, நான் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் குற்றவாளி யார், ஒரு கரடி பொம்மைக்காக வந்தானுங்க, கரடி பொம்மை எடுக்கிறதுக்காக போனானுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தான் தோணும்.
ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. திமுகவில் இணைஞ்சதுக்கு யாரும் எனக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு அவருக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் அவரை திமுக நோக்கி நகர்த்தி விட்டார். இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா, இவர் வந்து அதிமுக கிளைம் பண்ண எல்லா விஷயமும் அடிபட்டு போயிடும். இனிமேல் அவர் கிளைம் பண்ண முடியாது, வேணாம், தேவையில்லை. அதிமுக வந்து ஓரளவுக்கு அது ஒரு கட்டுக்கோப்போட இனிமேல் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் அங்கே இல்லையே. அந்த இதை இனிமேல் அதிமுக வெற்றி பெற எதிர்கட்சியாக கூட உட்கார்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக அழியுது அப்படிங்கிற கண்ணுக்கு நேராக எல்லாத்துக்குமே தெரியுது. தெரியும் போது அவங்க எப்படி அந்த கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க? நம்ம ஏன் அதிமுக கிளைம் பண்ணிக்கிட்டு வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் ஓபிஎஸ் போயிட்டார். அதனால் திமுக அலைஞ்சிட்டாரு. அப்பா இனிமேல் இந்த நீதிமன்றம், சட்ட, தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையே வேணாம். நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம், நமக்கான ஒரு மரியாதையை கண்டிப்பாக கொடுப்பாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக அதுக்கான இதை கொடுப்பாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு என்ன மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். இவர் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர் கீழே இருந்தவர், வேலை பார்த்தவர், அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்டவர் இப்போ இவர் முதலமைச்சரான பிறகு ஓபிஎஸ் வந்து ரொம்ப மட்டமாக நடத்தினார். ஓபிஎஸ் எல்லாரும் கும்பிட்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கும்பிடணும்னு நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் நினச்சனால தான் இன்றைக்கி கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே விட்டு விலகுறாங்க. எனக்கு கட்சி போதும், கட்சியை நான் கைப்பற்றி வச்சுருக்கிறேன், எனக்கு நான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்கிறாரு. இவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதிர்கட்சியாக ஆகிறது கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட எதிர்கட்சியாக போய் உட்காந்தாலும் உட்காருவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ சசிகலாவும் புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மார்ச் 3ஆம் தேதி என்னவோ ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமான அந்த அதிமுகவுக்கான கிளைம் வந்து அவங்களும் பண்ண முடியாது. சரி, இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ திமுகவில் ஓபிஎஸ் போனதுனால திமுகவுக்கு என்ன சாதகம், என்ன பாதகம்? சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கனால தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் ஓட்டுகளை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக சைடு போயிட்டார். அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஆதரித்த நபர்கள் திமுக சைடு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தது அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எம்ஜிஆருக்கு வந்து ரெட்டைலை சின்னத்துக்கு வாங்கி கொடுத்தது இந்த சமுதாயம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தை முழுக்க முழுக்க விரட்டி அடிக்கிற எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முகமாக வந்து அந்த சமுதாயத்தின் முகமாக முதலமைச்சராக ஆக்கி வச்ச ஜெயலலிதாவுக்கு நன்றி கடனாக இந்த சமுதாய மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்துருக்காரோ அந்த முடிவை கண்டிப்பாக அவங்களும் ஏற்றுக்குவாங்க. இதுதான் திமுகவுக்கு தேவை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிடிவி தினகரன் வந்து யாரை துரோகின்னாரு? அந்த நோபல் பரிசு, துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டதுக்கு பதிலாக தூக்கில் தொங்கலாம் அப்படின்னு பேசினவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி அதே சமுதாய மக்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம சமுதாயத்துக்கு எதிராக வந்து அவர் வந்து 10.5% வன்னியர்களுக்கான உள்ளுவிட ஒதுக்கீடு அவசரமாக ஒதுக்குனாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் எப்படி வந்து கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எப்படி நடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மேலே நிறைய பேர் வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க. இப்போ அவரோட ஒரு டீல் பேசியிருக்காங்க, டீல் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு 300 கோடி 400 கோடி வந்து வாங்கியிருக்கிறாரு, சைலண்ட்டாக வாங்கியிருக்காரு. இவருக்காக கட்சிக்காக உழைச்ச நிறைய பேர் வந்து இந்த பணம்லாம் இவர் வாங்கிட்டாரு, இவர் மக்களுக்காக கட்சிக்காக என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு. அதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ மாணிக்க ராஜா போன்ற நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்காக சொத்து பத்தெல்லாம் வித்த நபர். அவரெல்லாம் வந்து என்னடானா இப்படி வந்து காசை வாங்கிட்டு ஒரு பாட்டுக்கு கூட்டணிக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்குமே வந்திருக்குது. அதனால தான் அவரெல்லாம் வந்து வேணாம், இனிமேல் டிடிவி தினகரன் நம்பவே வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் திமுக சைடு போயிட்டாங்க. இப்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா டிடிவி தினகரனை அந்த சமுதாய மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எப்போ வந்து ஒரு துரோகியோட இவர் போய் சேர்ந்தாரோ அப்போயே இவரும் துரோகி ஆகிட்டார், இந்த சமுதாயத்துக்கான ஒரு துரோகி ஆகிட்டார் இவர் டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. சசிகலா இப்போ புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சசிகலா வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க, சசிகலா சொல்கிறத கேட்பாங்க. சசிகலானால் வெற்றி பெற முடியுமான்னா கண்டிப்பாக வந்து பெருசாக வெற்றி பெற முடியாது. அதிமுக தோக்குறதுக்கான வேலையை பார்க்க முடியும். இதுக்கு சசிகலாவுக்கு பின்னாடி வந்து திமுக செயல்படுதுன்னு அதிமுக தரப்பில் இருக்கிறவங்க குற்றச்சாட்டு சொல்ல தான் செய்வாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சசிகலாவுக்கு இப்போ தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி,
ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா 6 மாதம் ஆகும் ஒரு சின்னம் கிடைக்கிறதுக்கும் சரி, பொது சின்னம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆகும். இவங்க திடீர்னு ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதியில் அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா, சுயேட்சை சின்னத்தில் தான் அவங்க நிப்பாட்ட முடியும். அப்படி சுயேட்சை சின்னத்தில் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். அவங்க பெருசாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதை பற்றி அவங்க கவலைப்படலை. அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இது பாஜக பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்னா, பாஜகவை எதுக்க துணிஞ்சிட்டாங்க இப்போ சசிகலா. பாஜக என்ன செஞ்சு, அவங்க சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்க தலைவர்கள், முக்கியமான தலைவர்களும் பேசினாங்க. அண்ணாமலையும் பேசினார். இப்படி எல்லாருமே பேசினாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கூட 2027 தேர்தல் முடியட்டும், அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நான் உங்களை கட்சிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இனிமே அந்த கட்சிக்குள்ளே போய் சேர்ந்தா என்ன, சேரலைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது இல்லாமல் பாஜக வந்து இனிமே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு. ஏன்னா செங்கோட்டையனை ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அது செங்கோட்டையனை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் வெளியே வந்தார். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை சசிகலாவுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ரொம்ப லேட்டு புது கட்சி ஆரம்பிக்கிறது. 2021 அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். அது எப்போ சிறையிலேருந்து வந்தாங்களோ, எப்போ மாஸ்க் காட்டினாங்களோ அப்பயே அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்க பாட்டுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு வலுவாக நின்றுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இப்போ திடீர்னு 9 வருஷம் கழித்து வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு அது ஆதரவாக தான் போகும். சரி, இந்த சமுதாய மக்கள் கண்டிப்பாக சசிகலாவுக்கு ஆதரிப்பாங்க. டிடிவி தினகரனுக்கு ஆதரித்த அந்த மக்கள் அப்படியே சசிகலாவை தான் ஆதரிப்பாங்க. டிடிவி தினகரனுக்கு தான் மைனஸ். அதனால தான் வந்து டிடிவி தினகரன் வந்து திடீர் சாம்பார், திடீர் இட்லி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அவருடைய கருத்து, அவருடைய இயக்கம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, தன்னிட்ட வந்து ஒரு 5% வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னமும் டிடிவி தினகரன் இருக்கார். நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது. அவர் மேலே எந்த வருத்தமும் கோபமும் அந்த மக்களுக்கு இல்லவே இல்லை. அது இல்லாமல் அதிமுகவில் இந்த சமுதாயத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டாரு. அவர் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றெல்லாம் உதயகுமார் ஒரு பேட்டி கொடுத்தாரு. திமுகவில் போய் சேர்ந்ததுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும்லாம் பேட்டி கொடுத்தாரு. உதயகுமார் பேட்டியை பார்க்கும்போது கடுப்பாக தான் வருது. நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட அதிமுகவில் இல்லை. அவர் எங்கே போய் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன? அவரை நீங்கள் எதிர்பார்த்தது என்ன? புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. புதுசாலாம் அவர் கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து நாசமாக போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் வந்து அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கல. அவர் வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவர் ஆரம்பத்தில் இருந்தே ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே அவரை ஓபிஎஸ் தான் கொண்டு இருப்பாரோ, திமுகவோட கைக்கூலியாக இருந்து கொண்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை வந்து உதயகுமார்லாம் கிளப்புறாரு. உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன சொன்னார், சசிகலா தான் அம்மா தான் வேணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஜெயலலிதா சமாதியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தார். ஆகுன்னா மொட்டையை போட வேண்டியது, கழுத்தில் ஒரு கொட்டையை மாட்ட வேண்டியது, இப்படியே அது கிளம்பி எல்லாத்தையும் நம்ப வைக்க வேண்டியது. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு இறப்புக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு திமுக சொல்லி கொண்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது அரசியல் அநாகரிகமான ஒரு பேச்சு அது. உங்களுக்கு அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கரவேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, கொடியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவர் இஷ்டம், அவர் எந்த கட்சியில் வேணாலும் போவார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறதுக்கு ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் உங்கள் வீட்டு வேலையா? நீங்கள் தான் அவர் வீட்டு பண்ணையில் போய் வேலை பார்த்துருக்கிறீங்க, பண்ணையில் படுத்து கிடந்துருக்கிறீங்க, ஓபிஎஸ் பின்னாடி அலைஞ்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா சசிகலாட்ட நட்பு கிடச்சோன்னா சசிகலா சைடு போயிட்டீங்க, ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிங்க. அப்புறமா சசிகலாட்ட இருந்து அப்படியே எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டு போனோன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஐக்கியம் பண்ணிங்க. வெறும் உங்களுக்கு ஆட்சி, அதிகாரம், பதவி, இதுக்காக உங்களுடைய சுயமரியாதையை இழந்துட்டு இருக்கீங்க. இழந்துட்டு நீங்கள்லாம் பேசக்கூடாது. சிவி சண்முகம் ஒரு சைடு கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இன்னமும் எல்லாருமே போவாங்க. இப்போ ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, அவர் வந்து அப்படியே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஜெயக்குமாருக்கு வந்து பிடிக்கல, அதிமுகவில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. திரும்பவும் பாஜக கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவர் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அவர் என்னவோ நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடமைக்காக போகிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பையன் வாங்கின ஓட்டெல்லாம் பார்க்கும்போது டெபாசிட்டை இழந்துட்டார். அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய வலிச்சிருக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம், மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து அப்படியே தெனாவட்டாக போய் ஓட்டு போட்டுருங்கம்மா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிலாம் கேட்கல, கெஞ்சுறாரு.
ஒரு மனுஷன் வந்து 25 வருஷமாக அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் கெஞ்சுறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணேன், ஏன் என்னை இப்படி ஆக்கி விட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் கேட்கும்போது அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ ஜெயக்குமாரை அந்த மாதிரி மக்கள் மனசில் டச் பண்ணி ஒரு கெஞ்சி பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு. வேற வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் நிற்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த மாதிரி ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு. ஆனால் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி திமுக சைடு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஏற்கனவே திமுக ஆள் தான். அவங்க அப்பா திமுக தான், அவர் ஏடிஎம்கேவுக்கு வந்தார் ஜெயக்குமார். ஆனாலும் அவர் அடிப்படையில் வந்து திமுக தான். அவர் போய் எப்போ வேணாலும் திமுகவில் சேர்ந்துக்குவார், போங்கடா நீங்களும் உங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் செல்லூர் ராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய 200 கோடி அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் ஆட்டையாக போட்டு போயிட்டான். அவர் போய் நேராக போய் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம், ஏது இந்த பணம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்துடும், ஒரு ரைடு வந்துடும், ஏதியா இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்காரு, ஏன்னா எலெக்ஷனுக்காக சேர்த்து வச்சுருந்தானேன்னு அமைச்சர் மூர்த்திகிட்ட போய் கெஞ்சிருக்கிறாரு. கெஞ்சி ஆனால் எப்படியாவது காவல்துறையிட்ட வந்து இந்த செய்தியை வழக்கு பதிவு பண்ணாமல் வாங்கி கொடுக்குற முயற்சி பண்ணினேன், இவன் தானே நம்ம ஆள் தானே, நம்ம சொந்தக்கார பையன் தானே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்லாம் பேசி அந்த இதில் வந்து அவர் திமுகவோட ஒரு டீலிங்கில் இருக்கிறாரு. அவருக்குமே வந்து அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. அதிமுக தென் மாவட்டங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் பாஜக இவங்களுக்கு தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துருவோம், நம்ம கொங்கு வட மாவட்டங்களில் நம்ம நின்றுவோம்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கிட்டு ஜெயிச்சிருவோம், நம்ம தனிப்பெரும்பான்மையில் இங்கிட்டு ஜெயிச்சிருவோம், அவங்க அங்கிட்ட எங்கிட்ட முட்டி மோதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்லேயே எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே பாமக பிளவுபட்டு கிடக்குது. அன்புமணி ராமதாஸை வச்சுட்டு இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தொகுதி பங்கீடு இது ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்லேயுமே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ராஜ்யசபா சீட்டில் யார் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தம்பித்துரைக்கா, செம்மலைக்கா, ஜிகே வாசனுக்கா, அன்புமணிக்கா அப்படிங்கிற டிடிவிக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு கன்ஃபார்மாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாலும் புட்டுக்கிட்டு போயிடுவார் கூட்டணியை, இல்லை நான் தொடரலை அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். அதனால் அன்புமணி கண்டிப்பாக கொடுத்தாகணும். அன்புமணிக்கு இவர் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா ராமதாஸ் வந்து உள்ளே வர மாட்டார். எடப்பாடி பழனிசாமியோட ராமதாஸ் கூட்டணிக்குள்ளே வரவே மாட்டார். கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து அன்புமணியை எதிர்த்தும் சரி, எடப்பாடி நிறுத்துகிற அதிமுக வேட்பாளருக்கு எதிராகவும் சரி, ராமதாஸ் கண்டிப்பாக வந்து வேட்பாளர் நிறுத்துவார். அப்படி நிறுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக பின்புலத்துலேருந்து சப்போர்ட் பண்ணும், ராமதாஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி வட மாவட்டங்களையும் தோக்குறதுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தம்பித்துரைக்கு திரும்பவும் எம்பி சீட்டு கொடுப்பாங்களா, செம்மலைக்கு கொடுப்பாங்களா? செம்மலை வந்து கேட்டுக்கிட்டு தம்பித்துரை வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தம்பித்துறை அதை ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையான்னு தெரியல. ஆனால் திரும்பவும் தம்பித்துறை வந்து ராஜ்யசபா சீட்டே எனக்கு கொடுத்துருங்க, செம்மலையை வேணால் சட்டமன்றத்தில் நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜிகே வாசனுக்கு கொடுக்கல அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் வந்து அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கார். நீங்கள் பாஜகட்ட வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியும் ஜிகே வாசன் அந்த ஒரு அதிருப்தியில் இருக்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இப்படி வந்து அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பியூஷ் கோயல் வராரு, என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி, அவர் மட்டும்தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அம்மா இருந்த வரைக்கும் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. சசிகலா வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கட்சியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் உண்மையிலே அதிமுக வந்து ஒரு சர்வாதிகார போக்கோடு கொண்டு போய் அழிக்கிறாரு. ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதுனால திமுகவுக்கும் லாபம், ஓபிஎஸ்க்கும் லாபம். ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் போய் இணையிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது அதிமுகவில் இருக்கவங்களுக்கு. இதனால திமுகவில் இருக்கவங்க அதிருப்தியில் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் வந்து போடியில் நிற்கிறார். போடியில் நின்று ஜெயிச்சு அதிமுக எம்எல்ஏவாக தான் இருக்கிறார். அவர் வந்து திரும்பவும் வந்து போடியில் தான் நிற்பார். அந்த இடம் வந்து திமுக வெற்றி பெறும். ஓபிஎஸ் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது திமுகவோட கோட்டையாக மாறும். அவ்வளோதான்.
இப்போ வந்து அந்த இடத்துல வந்து திமுக வேட்பாளரை நிறுத்துறவங்க திரும்பவும் நின்று தொகுத்தவங்க தான். இப்போ வைத்திலிங்கம் இருக்கிறாரு, மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள். உசிலம்பட்டி ஐயப்பன் இருக்கிறார். அவர் வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். அவ்வளோதான். அவர் வந்து அதிமுகவில் இருந்தார். இப்போ திமுகவுக்கு வந்துட்டார். திமுகவில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க செல்வாக்காக தானே இருப்பாங்க. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க திரும்பவும் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறனால இதில் திமுக காரங்க அதிருப்தி ஆகுறதுக்கு என்ன வேலை இருக்குது? திமுகவில் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம் திமுக கொடுக்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை பண்ணுவாங்க. இது முட்டாள்தனமான விமர்சனமாக தான் தோணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான். காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கடைசி வரைக்குமே அதிமுக கதவுகள் திறக்கும், பாஜக திறந்து வைக்கும், தன்னை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் காத்திருந்துட்டு மனம் வெந்து நொந்து தான் அவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரிங்க.